ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ கல்கி பார்ட் 1 படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பலரும் கல்கி 2 பார்க்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அது நல்லா தெளிவாகவே தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி நல்லா ஹைப்போட வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட் 1 வந்து நல்லபடியாக டீசெண்டாக முடிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு ஹைப் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை என்ன மாதிரி பில்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின எந்த விதமான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸும் இல்லாமல் ரொம்பவே ட்ரையாக இருந்துகிட்டு இருந்த இந்த சுச்சுவேஷனில் இப்போ ரீசெண்டாக கல்கி பார்ட் 2 படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கதைக்களம் என்னவா இருக்கலான்றதுக்கான ஒரு சில லீக்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்னன்றதா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். தென் இதை தாண்டி ஆல்ரெடி கல்கி படத்தை பத்தி ஒரு சில வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி நான் கல்கியை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் ஒரு அப்டேட் வீடியோவில் நான் பேசும்போதே என்ன சொல்லியிருந்தேன்னா, நாக் அஸ்வின் வந்து இப்போ அவரோட அடுத்த ப்ராஜெக்டாக கல்கி 2ல் அவர் இறங்கலை. ஸோ கல்கி 2க்கான ஒர்க் வந்து பேரலாக போயிட்டு தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இவர் ஏவிஎம் ஸ்டுடியோவோட சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாரு. ஸோ அந்த படம் தான் அடுத்து வரப்போகிற படம். அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் வந்து நாக் அஸ்வின் இருக்காரு. ஸோ இந்த ஒரு படம் வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2027 to 28 மேபி ஆகலாம். அதுக்கப்புறம் தான் கல்கியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கல்கி 2 நம்ம தியேட்டர்ல பார்க்கறதுக்கு 2029 கூட ஆகலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்படி இருக்க இந்த சுச்சுவேஷன்ல இந்த படத்தை பத்தினா ஒரு சில முக்கியமான கதைக்களம் என்னவா இருக்கலாம் அப்படின்றதுக்கான லீக்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓரளவான ஒரு கணிப்பு என்னன்னா, பிரபாஸ் அதாவது பைரவா வந்து பாத்தீங்கன்னா சுமத்தி தூக்கிட்டு போயிடுறாரு. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ அவங்க வயிற்றுல தான் கல்கி அவதாரம் இருக்காரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுறாரு, வில்லன்ட்ட கொடுத்து காசை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அஸ்வத்தமாக வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் கர்ணனோட ஒரு ரீஇன்கார்னேஷன் இந்த ஒரு உலகத்துக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு நண்பனை வந்து இப்படி போட்டுட்டோமே, அவனை எப்படி திருத்துறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அஸ்வத்தமா இருக்காரு. ஏன்னா அவர் சுமத்தியுமே இப்போ மிஸ் பண்ணிட்டாரு. அவங்க வந்து மறுபடியும் அவங்கள சேவ் பண்ற மிஷன்ல இப்போ அஸ்வத்தமா மறுபடியும் இறங்குறாரு. மறுபக்கம் அந்த கலி அரக்கன் அர்ஜுனனோட வில்லு காண்டியத்தை எடுத்துட்டு இப்போ நானே களத்தில் இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்கி அவதாரத்தோட கருல இருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்ட அந்த ஒரு சொட்டு சக்தியை வச்சு இப்போ பவர் அப் ஆகி இறங்கியிருப்பாரு கமல்ஹாசன். இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல பார்ட் 2 என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைச்சீங்கன்னா, மகாபாரத போர்ஷன் டெஃபினட்டா ஒரு பெரிய ரோலே பிளே பண்ண போகுது இந்த படத்துல. பிளாஷ்பேக் மாதிரியான ஒரு விஷயம் வரலாம். அதுல வந்து கர்ணனை பத்தி, அஸ்வத்தமா இவங்களோட ஃபேமிலி, அவங்களோட அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய காமிச்சு மகாபாரத போர்ஷனை காமிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஆர் பிளாஷ்பேக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்கக்கூடிய பேட்டில காட்டுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஃபேன் கேசஸ்லாம் இருந்துச்சு. மோஸ்ட்லி நம்மளுமே அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தோம் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம். பட் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 படத்துல மகாபாரத போர்ஷன்ஸ் வந்து மேஜரா வரப்போறதுல மேபி ஒரு சில இடங்கள்ல எப்படி இந்த படத்துல லைட்டா சின்னதா ஊர்கா மாதிரி யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி லைட்டா மேபி மகாபாரத போர்ஷன்ஸ் அந்த ஒரு கிளிம்ஸை வந்து காட்டிக்கலாமே தவிர்த்து பிளாஷ்பேக்ல முக்கியமா மகாபாரத போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ண போறதுல இந்த பார்ட் 2 படத்துலன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பார்ட் 2 படம் ஃபுல்லாவே வந்து இந்த ஒரு காலத்தை நோக்கி தான் போதா, இப்ப இந்த கலி அரக்கனை எதிர்த்து சண்டை போட்டு இருக்காங்களே இதை நோக்கி தான் இந்த பார்ட் 2 ஃபுல்லாவே போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த படத்துலயும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கதான் போகுதான். பட் அந்த பிளாஷ்பேக் மகாபாரதம் கிடையாது. அதாவது சகாசர கவசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரீஇன்கார்னேஷன் இருக்கார்ல, அதாவது கர்ணனுக்கு முன்னாடி இருந்த ஒரு வெர்ஷன். ஸோ அவரோட பாவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அதுக்கு அடுத்து பிறந்த மறுபிறவி எடுத்த கர்ணனை வந்து பாத்தீங்கன்னா அது பாதிச்சிருக்கும். அந்த ஒரு வெர்ஷன் ரீஇன்கார்னேஷன் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சகாசர கவசன் அவரோட 999 கவசங்களை நாராயணன் வந்து அத்தனத்தையும் அறுத்தரிச்சு அவரை டிஃபீட் பண்ற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிருப்பாரு அந்த ஒரு பேட்டில் இருந்து. லிட்டரலி அதோட கர்மா மாதிரியான ஒரு விஷயமா தான் ஈவெண்டா தான் பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரத போர்ஷன்ல அர்ஜுனன் கையாலே நம்ம கர்ணன் சாகுற மாதிரியான ஒரு சீக்வன்சஸ் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லணும். பிகாஸ் நாராயணனோட ரீஇன்கார்னேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன். இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனோட ரீஇன்கார்னேஷனா தான் வைரவா இருக்காரு. அது மாதிரி அர்ஜுனனோட ரீஇன்கார்னேஷனா யார் இருக்க போறா அப்படின்னு சொல்ற இந்த கேள்விக்கு விட என்னன்னா மேபி விஜய் தேவர்கொண்டாவே வரலாம். லைக் எப்படி சேம் ஆக்டர் பிரபாஸே கர்ணனோட ரீஇன்கார்னேஷனை இங்க பைரவா பண்றாரோ அதே மாதிரி விஜய் தேவர்கொண்டாவே இந்த காலத்திலயும் இருக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவருமே இப்ப பெரிய ஆக்டர் தான், கண்டிப்பா அவரையும் யூஸ் பண்ணலாம். தென் இதை தாண்டி இந்த கல்கி அவதாரம் அவரும் இந்த மகாபாரத போர்ஷன்ல அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான கேரக்டர் வச்செல்லாம் பண்ணணும்ன்ற மேபி ஏதாவது பிளான்ஸ் இருக்கலாம். அதனால தான் ஸ்மால் ஹீரோ பதிக்கு வச்சு அவரை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரரை போட்டுல சைடு ஆக்டரா நினைச்ச அந்த ஆக்டரை வச்சு சும்மா லைட்டா அந்த ஒரு பேக் ஷாட்ஸ் அதெல்லாம் மட்டுமே அவர் ஃபேஸை காட்டாம எடுத்த
எடுத்திருப்பாங்க. ஸோ மேபி ஒரு பெரிய ஆக்டரை கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்கி பார்ட் 2ல கிருஷ்ணன், அதாவது கல்கி அவதாரமாக நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபிளாஷ்பேக் மட்டும் இல்லாமல் கல்கி பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா கல்கி பிறக்கிறதோட தான் இருக்க போகுது. கல்கி பிறக்கிறதோட முடிச்சுட்டு இவங்க எப்படி கலியை டிஃபீட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ன்ற மாதிரி அங்கே ஸ்கிப் பண்ணிட்டு அங்கே மகாபாரத போர்ஷன் அதெல்லாம் வந்து கவர் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இதை பற்றின நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பிரம்மாண்டமான படமாக தான் கல்கி 2 கண்டிப்பாக வரும். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் வேலைலாம் நாகாஸ்வின் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப டைம் எடுத்து பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் நியூஸாக கிரியேட் பண்ணுற ஐடியா வச்சுட்டு ஏன் நம்ம லோகேஷ் கனகராஜ் மாதிரி இன்னும் ஒரு சில ஸ்டாண்டர்ட் ஒன் படத்தில் பண்ணிக்கிட்டு இந்த யூனிவர்ஸை கைவிடுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல நாகாஸ்வின். இந்த கல்கி சினிமாட்டிக் நியூஸை எடுத்து ப்ராப்பராக கொண்டு போனாலே அடுத்து 10 வருஷத்துக்கு அவர் வந்து ஒரு பயங்கரமான பிஸியான டேரக்டராக தான் இருப்பார். பட் ஏன் இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டாண்டர்ட் ஒன் படங்களில் நடிச்சு இந்த ஒரு யூனிவர்ஸை கைவிடுறாருன்னு தெரியல. கூடிய சீக்கிரமே இந்த ஒரு படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங் போனால் நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. தென் இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தென் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.